காட் ப்ளஸ் யூ. பாருங்கள், நல்ல முருங்கை இலை. நமக்கு இதை சூப்பு வைக்க போகிறேன். இது எப்படி சூப்பு வைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் கொஞ்சோண்டு முருங்கை இலை கிடைச்சாலும் அதை சூப்பு வச்சு எல்லோரும் சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தியான இலை தான் இந்த முருங்கை இலை. முருங்கை இலை சூப்பு வைக்கிறதுக்கு கழுகி எடுத்து வச்சாச்சு. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பருப்பு, மிளகு, ஜீரகம், சரி வெள்ளைப்பூடு. இதுதான் அதுக்குள்ளே சேர்வையான பொருள். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போடணும். மஞ்சள் பொடி போட்டாச்சு. தேவையான தண்ணி ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஒரு 2 விசில் கூட வரட்டும். பாருங்கள், குக்கரில் நான் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டேன். சூடு ஆறதுக்கு வேண்டி தான் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. பிஞ்சு தண்டுனால் நான் தண்டோடு வெட்டி போட்டுட்டேன். இதுவும் கூட வெந்துருச்சு. நல்லா மிக்சியில் அடிக்கும்போது எல்லாம் அரைப்பட்டுரும். இதெல்லாம் நம்மளோட மிக்ஸி ஜாரில் ஆக்கிடுவோம். நம்மளுடைய கீரையோட தண்ணியெல்லாம் தனியாக வடித்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆக்கியாச்சு. அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம நேரத்தையே வடித்து வச்சிருந்த தண்ணி அதில் கலந்துடலாம். நம்ம முருங்கை இலை சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய முருங்கை இலை சூப் ரெடி. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காட் ப்ளஸ் யூ.